ஹாய் வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஓணம் செலிப்ரேஷனோட செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டேல எங்கேருந்து எங்கே போனோம், எப்படி அவங்களெல்லாம் மீட் பண்ணோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இது செகண்ட் டே. மார்னிங் எந்திரிச்சோனையும் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு மீட்டியாரை வந்து சுற்றி சுற்றி வளைச்சி எடுத்திருப்பேன். ஏன்னா அந்த வண்டி கீழே விழுந்துருச்சு. அது ஏன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டை இந்த பெஸ்ட் ஹெரிட்டேஜை வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. அது எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பெஸ்ட் ஹெரிட்டேஜை பற்றி ஒரு சின்ன வீடியோ அந்த ஓனரே வச்சு எடுத்திருக்கேன். அவர் சொல்கிற கிளிப்பையும் கேட்டுருங்க. ഇത് നമ്മുടെ ഒരു ഫാമിലി പ്രോപ്പർട്ടിയാണ്. അറൗണ്ട് ഒരു 2 ഏക്കേഴ്സിൻ്റെ മേലെ ഏരിയയുണ്ട്. ഒരു 150 ഇയേഴ്സ് പഴക്കമുള്ളൊരു വീടാണ്. അപ്പോൾ ഞങ്ങളതൊരു എന്താ പറയുക, ബിസിനസ്സിൻ്റെ തിരക്കുകളിൽ വരുമ്പോൾ ഒരു റിലാക്സ് ആവാൻ വേണ്ടി നമ്മളിങ്ങനെ ഫാമിലിയായിട്ട് വരാൻ വേണ്ടി ഉദ്ദേശിച്ച് അങ്ങനെ എടുത്തതാണ്. പിന്നെ കംപ്ലീറ്റ് ഇങ്ങനെ ആളുകൾ വരാൻ തുടങ്ങി. ആളുകളിങ്ങനെ വന്നപ്പോൾ റെൻ്റ് ഔട്ട് ചെയ്യാൻ തുടങ്ങി. ഇപ്പം വളരെ എന്താ പറയുക, വീക്കെൻഡ് അല്ലെങ്കിൽ മന്തെൻഡ് വരുമ്പോൾ നമുക്കൊരു സമാധാനമായിട്ട് ഇരിക്കാനും ഒരു സന്തോഷപ്രദമായിട്ട് മുമ്പോട്ട് പോകാനുള്ള ഒരു സംഭവമായിട്ടാണ് ഇത് കൊണ്ട് നടക്കുന്നത്. എന്താ പറയുക, നമ്മൾ അത്രയും പഴക്കമുള്ളവരെന്താ നമ്മൾക്ക് ഒരു നൊസ്റ്റാൾജിയ എന്നൊക്കെ പറയില്ലേ, അങ്ങനെയൊക്കെ പറയാൻ പറ്റുന്നൊരു നല്ലൊരു പ്രോപ്പർട്ടിയാണ്. റൂം പ്രൈസ് എന്ന് പറയുമ്പോൾ നമ്മളിപ്പോൾ കൊടുക്കുന്ന AC റൂം 3000 റുപ്പീസാണ്. നോൺ AC 2500 കൊടുക്കുന്നത്. AC റൂമിൽ എത്ര പേർ തങ്ങலாம்? AC റൂം ഒരു റൂമിൽ 3 പേർക്ക് നിൽക്കാൻ പറ്റും. 3 പേർ. നോൺ AC അതുപോലെ സെയിം തന്നെ. പിന്നെയുള്ള ഒരു ഫാമിലി റൂമാണ്. അവിടെ 3 ബെഡുണ്ട്. ഏകദേശം 9ഓളം ആൾക്ക് താമസിക്കാൻ പറ്റും. அந்த 3 பெட் இருக்கிறது AC ரூம். அது வந்து எவ்வளவு பிரைஸ்னு? அது വരുന്നത് 7000 റുപ്പീസാണ്. 7000 റുപ്പീസാണ് കൊടുക്കുന്നത്. അവിടെ 9 ആൾക്ക് താമസിക്കാൻ പറ്റും. കുഴപ്പമില്ല, നന്നായിട്ട് പോകുന്ന ഒരു പ്രോപ്പർട്ടി. மார்னிங் என்ன ഫുഡ് ഐറ്റംസ്? ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് അത് ആസ് പെർ അവരുടെ ഡിമാൻഡ് മാതിരി നമ്മൾ ചെയ്ത് കൊടുക്കും, കുഴപ്പമില്ല. ഫുഡ് എന്താണോ കസ്റ്റമറുടെ ഇത് അത് പ്രകാരം നമ്മൾ ചെയ്ത് കൊടുക്കും. நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான். ஓகே, நைட்டும் அதே தான். தேங்க்யூ. ஓகே, நம்ம இந்த சூப்பர் மீட்டியாருக்கு வருவோம். இது சூப்பர் மீட்டியார் 650 டபுள் சைலன்சர் வண்டி. புது வண்டி, ஹெவி வெயிட் தான் வண்டி, நல்லா ஹெவி வெயிட்டு. நல்லா வந்துட்டு இருந்துச்சு வண்டி. 2 பேர் வந்தாங்க இந்த வண்டியில். ஒரு பெண்டில் வந்து வண்டி வந்து கீழே சாஞ்சிருச்சு, ரைட் சைடு சாஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கு அங்கெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரேக் அந்த ஹேண்டில் பார் 2 பக்கம் வந்து கொஞ்சம் சார்காய மாதிரி ஆயிடுச்சு வண்டிக்கு. நல்ல வேலை வண்டியில் வந்தவங்களுக்கு பெருசாக அடி இல்லை, நல்ல வேலை, ரொம்ப சந்தோஷம். என்னென்னா கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கு அங்கே லைட்டாக அடிபட்டுருச்சு போல். பிரேக் வந்து கொஞ்சம் பிரச்சனை, பிடிக்காமல் போச்சு. இதை விழுந்தது வந்து பாதி பேத்துக்கு தெரியல. மறுபடியும் வெயிட் பண்ணி அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்தோம். தப்பிச்சிட்டாங்க. இதான் சூப்பர் மீட்டியர் 650 வண்டி. சூப்பராக இருந்துச்சு, சவுண்டு செம்மையாக இருந்துச்சு. காலையிலே வந்தோடனே நான் எல்லா வண்டியும் எடுத்துட்டேன். மொத்தம் எத்தனை வண்டி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மீட்டியர் 650, 2 மீட்டியர் 350, ஒரு MT, ஓல்டு ஹிமாலயன் 6, நியூ ஹிமாலயன் 2, எக்ஸ்பல்ஸ் 2, ஹண்டர் 2, ஹோண்டா ஹைனஸ் 1, எப்செட் 25 1, 7 புல்லட். இத்தனை வண்டி ரோட்டில் வந்து எப்படி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை வண்டியோட ட்ராவல் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நடக்க ஆரம்பிச்சது. லெமன் அண்ட் ஸ்பூன் மியூசிக்கல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லெமன் அண்ட் ஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. கண்டிஷன் நல்லா வந்தார், ஆனால் லெமன் கீழே விழுந்து விட்டது.
இந்த ஃபஸ்ட்டில் போகிறார்ல இவர் தான் வின் பண்ணார். இவருக்கு கம் போட்டு ஓட்டின மாதிரி லெமன் விழுகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் நினச்சி தமிழ் பாட்டெலாம் போட்டு பயங்கரமாக சவுண்டெல்லாம் வச்சு ஜாலியாக நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்த சாப்பாடு. ஆனால் அந்த வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. I got a switch in my head, I go from living to dead. You got me seeing all red, now I'm becoming a threat. I fucking heard what you said, I'll make you have some regrets. And no, I never forget, so now you have a few debts. That shit, it needs to be paid with blood or some sort of pain. You caused a permanent stain, which has determined your fate. I've never seen so clear, I feel the end and it's near. The day of reckoning's here, the sound of deafening fear. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. திருப்பி வரும்போது பென்ஸில் வராங்க. இந்த கார் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த கார் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலை கட்டுச்சு அந்த இடம். Deafening fear, my energy is next level, so damn you better be careful. I got an angel and devil, he snaps me straight in the temple. I'm ready to be a rebel, I've got a lot of potential hidden inside of this vessel. That shit is so exponential. I need a first class ticket to the top, no limit. I don't play no gimmicks, I'ma take you to the clinic. If you want a taste, come at me and you will be. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. சாப்பிட்டாச்சு. ஓணம் சாப்பாடு தான் நம்ம ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைமும் நான் அதை வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எல்லோரும் அவங்கவுங்க வண்டி எடுத்து லைன் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. கணேசனாவது அதில் டென்ஷனாக இருந்தார். ஏன்னா சீக்கிரம் கிளம்பணும், நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிரும் அதனால். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க சீக்கிரம் விடல. ஒரு டீயெல்லாம் குடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கடைசியாக டீயெல்லாம் போட்டு அவங்களே வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு தான் வந்தோம். எல்லாருமே அது ஒரு பாசமாக அனுப்பிச்சி வச்சாங்க அவங்களுக்கு. எல்லோரும் ஒட்டுக்காக போனோம், ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. எங்களுக்குமே கிளம்பும்போது ஃபீலிங்காக இருந்துச்சு. நல்லா சென்ட் ஆஃப் பண்ணாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போய் பார்த்து பாய் சொல்லிட்டு நம்ம டான்ஸ் ஒன்று போட்டுட்டு தான் நான் கிளம்புனேன். இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு டான்ஸ் போகணும் ஒரு ஆசை. டான்ஸ் போட்டு தான் கிளம்புனேன். see you next ride மேடம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்புனேன். கிளம்பும்போது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னால் அந்த கிளாம்ப் இல்லாதனால அந்த வழியை ஃபுல்லாக என்னால் அந்த ரூட்டை வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. 2 பசங்க வந்தாங்க, நின்று வேடிக்கை பார்த்தாங்க. என்னடா யாரும் அவனுக்கு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு இந்த ரூட்டு. 2 பக்கம் காடு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எந்த வழியாக வரணும்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் வழியாக வந்து, அதான் நம்ம பக்கம் பந்திப்பூர் வழியாக வந்து கூடலூர் வந்து ஊட்டி வந்து குன்னூர் வந்து மேட்டுப்பாளையம் வந்து அங்கேருந்து அன்னூர்லேருந்து நான் பல்லடம் கணேசனா அவனாச்சு 2 பேர் மட்டும்தான் ஊட்டிலேருந்து வந்தோம். ஊட்டிலேயே மற்றவங்களும் ஸ்டே பண்ணிட்டாங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மழையெல்லாம் பெஞ்சு பயங்கரமாக இந்த ரோடு செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோடு பார்க்குறேன். என்ன நல்லா என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. அது ஒரு வருத்தம் தான். மேப் கொஞ்சம் பார்க்கணுன்னு காரணத்துக்காக கேமரா உள்ள வச்சாச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து நின்னோம். கணேசனோட வந்து இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு. அதை நான் தான் ஒட்டிகிட்டு இருந்தேன். ஒட்டி முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பணும். இது வந்து பந்திப்பூர். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 7:50க்கு வந்து ஒரு கூடலூர் கிட்ட வந்துட்டோம்.
இதெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. போட்டாச்சு, ஆனால் போகிறதுலாம் பெருசு இல்லை. போப்படல இந்த கல்ட்டுறேன் பாருங்க. டிஸ்பிளே உடையணும். என்னடாச்சு? எனக்கு கீழே போட்டியா? இப்போ உடஞ்சுச்சா? நான் வீட்டில் கூப்பிடல அப்படியா? இப்போ போட்டியா? ஒவ்வொரு கீழே வந்துருச்சுடா. எங்கே ரோட்டில் இப்போ வந்து மரபு அவ்வளோ இப்படிதான் நல்லா போட்டு ஓட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் உடஞ்சுச்சா? நல்லா இருக்கு. ஒரு தேய்க்காரா அதில் போய் தேய்க்கிறேன். பூசி பையில் ஸ்க்ராட்ச் விழுந்துட்டா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இதை சாப்பிட்டு மில்லியாட்டி உங்களுடைய கருத்து இன்னும் நான் அதை அனுபவிக்கல, அதனால சொல்ல முடியாது. ஜாக்கெட் போட்டு ஓட்டுறது எப்படி இருக்கு? தம்பி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜாக்கெட் போட்டு ரைட் பண்ணி, க்ளவ் போட்டு, ஹெல்மெட் போட்டு, இன்டர்காம் யூஸ் பண்ணி டீ இருக்கா? பர்ஃபெக்டாக ஒரு ரைட் போன ஒரு டீ இருக்கா? நல்ல எஃபெக்ட். நான் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னதுமா? ஜாக்கெட் போட்டு ஓட்டுறது? ஜாக்கெட் போடுறது டைட்டாக இருக்குங்க. டைட்டாக இருக்கா? இப்போ எப்படா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கா? கழுத்து போடுன்றது. அந்த ஃபோன் கொஞ்சம் நஞ்சம் ஓட்டினா ஒழுகாமல் இருக்கும். இப்படி ஓட்டினா பேயோட்டு ஓட்டினா ஒழுகா. ஜிப்பே இல்லைடா போகலாம். எங்கிருந்து கிளம்பணும்? நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். கேரளா கண்ணூர்லேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் வழியாக வந்து ஊட்டி டச் ஆகி ஊட்டி டு திருப்பூர் வந்து ரீச் ஆக போகிறோம். அங்கேருந்து கிளம்பும்போது எவ்வளோ கிலோமீட்டர் மொத்தம் டோட்டலாக? கவர் பண்ணுற கிலோமீட்டர் பார்த்து 300 கிலோமீட்டர் வரும். இப்போ எவ்வளோ வந்திருக்கோம்? டு திருப்பூருக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கோம்? இப்போ நம்ம 150 நியர் வந்து 150 கிளம்புன டைம் அங்கே நாம் இங்கே ஒரு 4 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு. இப்போ டைம்னா 8 மணி 7:50. 150 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். எங்கே போயிட்டுறீங்க தம்பி? கோட் சூட்லாம் மாட்டிட்டு. கோட் சூட்டா என்னதுங்க? ரைடிங் ஜாக்கெட் மாதிரி தெரியுது. ஓ சரிங்க சரிங்க. இந்த ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ட்ரிப் எனக்கு நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் நைட் கொஞ்சம் வைப் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் நைட் வைப்னா? இப்போ நைட் வைப் பண்ணிட்டு நீங்கள் ரைட் பண்ணுறீங்களா? அப்போ உங்களோட மனசளவில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போகிற வரைக்கும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்குது. நைட் இன்னைக்கு நைட்டா நேற்று நைட்டா? நேற்று நைட்டு டீ எனக்கு அண்ணா கிஷோரண்ணா டீ. நான் எப்படி ரைட் பண்ணேன் சொன்னீங்க? நான் எப்படி ரைட் பண்ணேன்? இவர் ரைடரே கிடையாதுங்க. சரியான பிசாசு, ரைடிங் பிசாசு இவர். எங்கள் அண்ணன் கூட சேர்ந்தா அப்படி தான் இருக்கும். இந்த கணேசண்ணா ஒரு அரக்க மசைய நம்ம ஊருக்கு வந்தாதான் நம்ம டீ குடிச்ச மாதிரி. அடுத்த கடையில் மீட் பண்ணுவோம். நம்ம வந்த வண்டி இதுதான். ஆக்சுவலாக இது என்னோட வண்டி இல்லை, ஃப்ரெண்டு வண்டி, சத்தி இந்த வண்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வண்டி சும்மா படம் போடுது. சொன்ன மாதிரி கேட்குது வண்டி. இன்னும் நீ இந்த வண்டிக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு பேர் வைக்கட்டுமா? என்ன பேர் வைக்கலாம்? ட்ராகுலான்னு பேர் வச்சிடலாம். ட்ராகுலா தான் இது. செமையாக இருக்குது, சரியான கம்ஃபர்ட் வண்டி, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சத்தி வண்டி கொடுத்ததுக்கு. அடுத்து நம்ம சூப்பர் பைக் எடுத்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வந்தோம், அவங்களாம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. நாங்கள் கூட தான் வந்தோம். இது நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டது நைட்டு. ஹோட்டலில் சாப்பிட்டு நானும் கணேசன் மட்டும் இங்கேருந்து கிளம்பணும். இதான் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல். 1.25 மணி நேரம் ஊட்டிலேருந்து நான் பல்லடத்துக்கும் அவர் அவனேசிப்படுறதுக்கும். இப்போ வந்து தெரியும் அவரை ஏன் மசையன்னு சொன்னாங்க, என்ன ஏன் ரைடிங் பிசாஸ்ன்னு சொன்னாங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. See you in next video.